நெக்லஸை காக்கும் பொறுப்பு பயங்கரமாக போயிட்டு இருக்கு இல்லையா பிக் பாஸ் வீட்டில். இப்போ என்னன்னா ஒரு ரெண்டாவது டாஸ்க் முடிவில் வந்து ரெட்ரோ சினிமா அணிகள் தான் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற மறுகணம் நிறைய பேர் அந்த லாலிபாப் மேலேயும் அந்த முட்டை மேலேயும் அந்த பந்து மேலேயும் ஆசைப்பட்டு அங்கே போக பிரஜன் வெச்ச குறி தப்பாத டக்குன்னு உள்ள நுழையிறாருங்க. உள்ள நுழைஞ்சி யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த நெக்லஸை எடுத்துடுறாரு. நெக்லஸ் எடுத்துகிட்டு அவர் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாரு. இதுக்கு பின்னாடியே ஓடி வந்த 2 நபர்கள் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் கொண்டு போய் ஒரு மறைவிடத்தில் ஒளிச்சு வச்சுட்டார். இந்த நேரத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சபரி என்ன பண்ணுறாருன்னா, அவர் எதிரடியனுடைய நெக்லஸை எடுக்கிறாரு. ஆனால் சுபிக்ஷா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அவர் முன்னாடியே அதை எடுத்துகிட்டு போய் அவர் ஒளிச்சு வைக்கிறாரு. எந்த ஒரு நியாயமும் எனக்கு தெரியல. ஏன்னா எதிராளிகள் பார்க்காத போது அதை எடுக்கணும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா சிறையில் கூட வைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ரூல் இருக்குது. பிரஜன் இந்த கேம் முடிஞ்ச உடனே டக்குன்னு வெளியில் வருகிறார். சிங்கமன புறப்படுகிறார். சிட்டன பறக்கிறார். அங்கேருந்து அந்த அந்த வைர நெக்லஸை எடுத்துகிட்டு அவர் மறைச்சிடுறார். அதற்கு பிறகு இவங்க பார்த்துட்டோன்னு சொன்னாலும் பரவாயில்ல. பட் சபரி அவங்க கண் முன்னாடியே அதை எடுத்துன்னு போயிடுறாரு. இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு கரெக்டாக புரியல. எனிவே இப்போ 2 கூடுகளும் காலியாகத்தான் இருக்கின்றன. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.